முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இப்போ இத பத்தி சொல்லுங்க. எருக்கன் பத்தி சொல்லுங்க. என்னென்ன கலந்தீங்க? எருக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாத்துக்கும் காமனா வர விஷயம் என்னன்னா, மாட்டு சாணம் ஒரு 3 கிலோ, 30 லிட்டர் அளவு நான் சொல்றேன். மாட்டு சாணம் ஒரு 3 கிலோ, மாட்டு கோமியம் வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டரு, தாய் திரவம் குரு பஞ்சகாவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு. இதுல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, கற்பூரவல் இப்ப எருக்க இலையை பத்தி சொல்றதுனால எருக்க இலை வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் வந்து கற்றாழை வந்து 1. கற்றாழை எல்லா வகைக்கும் 4 வகைக்கும் கற்றாழை வந்து காமனா வந்து வந்துடணும். கற்றாழை 4க்கும் வந்துடணும். மீதி வந்து ஒன்னு தனித்தனியா பண்ணா அந்த ஒரு பேர் தான் இருந்துடணும். இப்ப கற்றாழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ, எருக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ. இது எல்லாமே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எருக்கமும் கற்றாழையும் தனித்தனியா நம்ம மிக்சியில அரைச்சு இதை வந்து ஒரு 24 மணி நேரமோ 2 நாளோ இதை வந்து தனியா வந்து வச்சிடணும். வச்சுட்ட பிறகு இதை வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம், கோமியம், குரு பஞ்சகாவி 1/2 லிட்டரு, வெல்லம் இதை வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஒரு 3 நாள் தனியா வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 30 லிட்டர் தண்ணியில இந்த எருக்கும் கரைசலையும் அதுக்கப்புறமா கற்றாழையும் எடுத்து அதில் ஊற்றணும். அந்த 30 லிட்டர் தண்ணியில இது நம்ம ஆல்ரெடி சாணி, கோமியம், தாய் திரவம் போட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதுல வந்து ஒன்னா ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு 60 சுத்திட்டு ஒரு 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து காலை மேலே 3 வேளை சுத்தினாலும் நம்ம நல்லது. அந்த மாதிரி பண்ணின்னு வரும்போது தாய் திரவம் வந்து நம்ம 30 லிட்டர் வந்து பண்றோம்னா தாய் திரவம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் ஆச்சு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? தாய் திரவம் கொடுத்துட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காலை மேலே 2 வேளை சுத்தின பிறகு அப்போ வந்து குரு பஞ்சகாவி நமக்கு தயாராகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு திறவையிலையும் கொடுக்கலாம், வேர்வையிலையும் வந்து அதான் மேல் இலைவெளியும் வந்து கொடுக்கலாம்.